ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்லேயே எப்படி சாஃப்டான ஹோம்மேட் பன்னீர் பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு 2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது மேலே ஆடை கட்டி வரும். அந்த ஆடை எல்லாத்தையும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃப்ளேம் ரைஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 5-6 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை 2ஆக பிரித்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் த அமௌண்ட் லெமன் ஜூஸ் இப்போ ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. ஒரே தடவை மொத்தமாக லெமன் ஜூஸை ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் உடையிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் பன்னீரோட சாஃப்ட்னஸும் மாறுது. ஸோ நீங்கள் இப்போது 2ஆக பிரித்து ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணி தனியாக, அந்த வே வாட்டர் தனியாக, பாலில் இருக்க அந்த ஃபேட், அந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் சாஃப்டான ஒயிட் துணி இல்லை மஸ்லின் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு நம்ம இப்போ பன்னீர் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே இறங்கிடட்டும். இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நாட் போட்டு வெயிட் போடாமல் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றணும். அந்த பன்னீர் ஃபுல்லாகவே அலசுகிற அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றி அலசுனீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் செம சாஃப்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி அலசுனதுக்கப்புறம் தண்ணியை எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. ஓரளவு இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா ரோல் பண்ணி அதை அந்த பாத்திரத்துலேயே வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு போகிறேன். நான் இப்போ வீட்டில் இருக்கிற இந்த சின்ன இடிகளில் தான் வெயிட்டுக்கு வைக்கிறேன். வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் விட்டுடுங்க. 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆகி சூப்பரான சாஃப்டான ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 லிட்டர் பாலுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 300 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்குது. இது நான் சைக்கிள் பால், வீட்டில் பாக்கெட் பால் வாங்காமல் வீட்டுக்கு கொண்டுட்டு ஊற்றுவாங்க இல்லையா, அந்த பாலில் தான் செஞ்சுருக்கேன். பாக்கெட் பாலில் பண்ணிங்கன்னா இது மாதிரி அவுட்புட் கண்டிப்பாக வராது. நீங்கள் இந்த மாதிரி பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு டிசைட் ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான பன்னீர் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.